இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 8 சிறுவர்கள் உள்ளிட்ட 15 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மத்திய காசாவில் உள்ள வைத்தியசாலைக்கு முன்பு ஊட்டச்சத்து மருந்துகளுக்காக காத்திருந்தவர்கள் மீதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அல் அக்ஸா மார்தீஸ் வைத்தியசாலையில் இருந்து எடுக்கப்பட்ட காணொளியில் வைத்தியர்கள் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது பல சிறுவர்கள் மற்றும் பிறரின் உடல்கள் தரையில் கிடப்பதை காண்பிக்கின்றன. இந்த வைத்தியசாலையை நடத்தும் அமெரிக்காவை தளமாக கொண்ட உதவிக்குழுவான ப்ரொஜெக்ட் ஹோப் இந்த தாக்குதல் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என கூறியுள்ளது. எனினும் ஹமாஸ் தீவிரவாதிகளை தாக்கியதாகவும் பொதுமக்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டிருந்தால் வருந்துவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் 66 பேரில் இவர்களும் அடங்குவர். ஊட்டச்சத்தின்மை, தொற்று நோய் உட்பட பல நோய்களுக்கான மருந்துகளை பெறுவதற்காக வைத்திய நிலையம் திறக்கும் வரை காத்திருந்த மக்கள் மீதே இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டதாக ப்ரொஜெக்ட் ஹோப் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காட்சிகள் தாக்குதலின் உடனடி விளைவுகளை காட்டுகின்றன. பெரியவர்களும் சிறு குழந்தைகளும் ஒரு தெருவில் கிடக்கின்றனர். சிலர் பலத்த காயமடைந்துள்ளனர். கதவுகள் திறக்கும் வரை வரிசையில் நின்ற அப்பாவி குடும்பங்கள் இரக்கமின்றி தாக்கப்பட்டதாக ப்ரொஜெக்ட் ஹோப்பின் தலைவர் ரபிஹ் டோர்பே குறிப்பிட்டுள்ளார். இது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகும். மேலும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் காசாவில் எந்த இடமும் பாதுகாப்பாக இல்லை என்பதை இது தெளிவாக நினைவூட்டுகிறது. இது தொடர முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.